காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க டாபிக் வந்து பெரியவா சொன்னது. ஒரு பெண்மணிக்கிட்ட அப்படின்னா அவளுக்கு அனுஷானு பேர்வே அப்படின்னு. மகான்கள் வந்து நம்ம கனவுல வர்றதுக்கு வந்து ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம அதுவும் வந்து கனவு வந்து நனவாகும்போது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லுவாள். இந்த கணவன் மனைவிக்கு 2வது குழந்தை பிறந்த இடத்துல ஒரு நாள் அந்த மனைவியோட கனவுல வந்து இந்த பொண்ணோட கனவுல வந்து பெரியவா வரா. வீட்டுக்கு வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு பூஜையெல்லாம் அறையெல்லாம் பார்த்துட்டு வெளியே போகிறா. அந்த சமயம் வந்து அந்த பொண்ணு பெரியவாள்கிட்ட போயிட்டு என் குழந்தைய பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படிங்கிறா. அது வந்து மகான் வந்து நீ குழந்தைய அங்கே கொண்டு வா அப்படிங்கிறார். பார்த்தா டக்குன்னு கனவு கலைஞ்சிடுத்து. அந்த டயத்துலேருந்து கனவு கண்டதுலேருந்து அந்த பொண்ணுக்கு வந்து காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஒரு வெறி. எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு. தவிப் ஃபுல்லாக தன் கணவன் அவனோட சேர்ந்துட்டு குழந்தைய எடுத்துட்டு காஞ்சிபுரம் சங்கரபுரம் போகிறான். அங்கே பெரியவாள் தரிசிக்க கார்த்தாலேருந்து ஏற்பட்ட கும்பல் பயங்கர. கையில் 3 மாதம் குழந்தை. இருந்தாலும் இந்த பொண்ணு மனசு திளற விடலை. எவ்வளோ நேரமானாலும் பரி நீ பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும். தரிசனம் பண்ணாமல் போகிறதில்ல. அப்படி ஒரு முடிவோட குழந்தையோட அங்கே எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தா. சாயந்தரமாக இருக்குது தரிசனம் ஆரம்பம். அப்போ வந்து ஒரு அணுகுத்தொண்டர் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து குழந்தைய கூட்டிட்டு பெரியவா அவங்கள வர சொன்னா அப்படின்னு. இவளுக்கு பெரியவா அந்த 3 மாதம் குழந்தைய தன் மடியில் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாச்சா அப்படின்னு கேட்டார். இல்லைங்கிற அந்த பொண்ணு. அப்படின்னா அவளுக்கு காமாட்சின்னு பேர்வே அப்படிங்கிறார். ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை என்னோடய பேர் காமாட்சி அப்படின்னா. அப்படியே நான் வந்து அப்படின்னா அவளுக்கு அனுஷா அவன் பேர்வே அப்படிங்கிறார். மகான் திருவாயால் பெயர் பெற்ற அந்த குழந்தை தங்கிட்ட 20 நிமிஷமாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து தாயாட்ட திரும்பி கொடுக்குறான். மகான் தன் மடியில் வந்து இந்த குழந்தைய வச்சுட்டு பார்த்ததில் வந்து இந்த குடிந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்போ தான் அந்த பெண்மணிக்கு மகான் கனவுல வந்து அந்த குழந்தைய கொண்டு வான்னு சொன்னது புரிஞ்சுது. இப்போ தான் அதனுடைய அர்த்தம். மகாபரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கே ஒரு கொடுப்பனம் வேணும். அவர்கிட்ட ஆசைப்படுறதுக்கு அதை விட இன்னும் கொடுத்து வச்சுருக்கணும். எங்கும் நிறைஞ்ச அந்த பிரபிரமம் மடியில் இருக்கிறதுக்கு அந்த குழந்தை என்னத்தவம் செஞ்சதோ யாருக்கு தெரியும். அந்த பரபிரமம் மட்டுமே அறியும். மகாபரிவா திருவடிக்கே சென்ற மகாபரிவா சரணம்.